ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வல்விழா. இன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷனுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? எங்க செல்ல குட்டிக்கு இது ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. அதனால காலையில 7 எழுந்து கேக் வெட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சு குழந்தை. எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு இப்போ மதிய லஞ்ச் அரேஞ்ச் பண்ணணும். விறகு அடுப்பில் வச்சு தம் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி. இப்போ இந்த பிரியாணி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1 கிலோங்க, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணுது, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, கரம் மசாலா, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எசன்ஸு, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி, தயிர் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. கரம் மசாலா போட்டுக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கறி மசாலா போட்டு வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து கலருக்காக இந்த கறி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்குறோங்க, அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் பாத்திரத்தில் ஊற்றி அடிச்சுருக்குங்க. அதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அதில் போட்டுருவோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தயிர் எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்குறோங்க. அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ ஓரளவுக்கு மசாலாவோடு கலந்து சிக்கன் வெந்துருச்சுங்க. தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1.5 படி அரிசி எடுத்துருக்கேன். இப்போ 5.5 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். கொதி வந்துருச்சான்னு பார்க்கலாம். கொதி வருதுங்க. ஒரு தடவை தலாவி விட்டுக்கலாங்க. கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக சம்பா ரைஸுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா பிரியாணி குழஞ்சி போயிருங்க. அதனால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 20 நிமிஷம் ஊறினாவே போதுங்க. ஒரு கலர் இல்லைங்க. கடைசியாக லெமன் விட்டுறலாங்க. ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு கலர் கலரிடுவோம். கடைசியாக நம்ம கொஞ்சம் டீ எடுத்து தம் போட்டுடலாங்க. டீ எல்லாத்தையும் போட்டுட்டோம். தம் ஆகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாங்க. தம் எடுத்து பார்ப்போம். அழகாக வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்ம இறக்கிடலாங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.